ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்க வேணாம், வம்பு பிடிச்ச வேலை. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லச்சுலன்ஸ். இந்த அப்டேட் இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னா ஜூலை 29 நினைக்கிறேன். நேற்று 28. ஆமாம், இன்றைக்கி 29 தேதி ஜூலை 29 2026, ஜூலை 29 2026. இந்த அப்டேட்டு ஆக்சுவலாக ஜூலை 28 நேற்றே ஒரு அப்டேட் ரெக்கார்ட் பண்ணது சைடு இப்படி ஹரிசாண்டலாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சரி, நம்ம லேப்டாப் இல்லை, ஃபோன்லேயே வந்து இது கேலரியில் எடிட்டர் இருக்கும்ல, அதில் வந்து ரொட்டேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் அது ஹெச்இவிசி ஃபார்மேட்டோ ஏதோ ஒரு அது நேட்டிவ் ஃபார்மேட் ஒன்று இருக்கும் போல், அதில் எக்ஸ்போர்ட் பண்ணிடும் போல். அது வந்து யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணல. அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. லேப்டாப் இருந்தாலும் வேறு ஃபார்மேட்டில் போட்டு ரெண்டர் எடுக்க முடியும். ஸோ அதை அப்படியே விட்டாச்சா. சரி, அதனால தான் என்ன பண்ணுறது, புது வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அமைதியாகவே பேசுவோம். ஓகே, கொஞ்சம் அமைதியாக பேசுவோம். ஸோ நேற்று வீடியோவில் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு வேலிடேஷன் கிடச்சிதுன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லிடுறேன். ரொம்ப காலத்துக்கு நான் வந்து இது இன்னமும் நிறையா பின்னாடி போய் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஒரு விஷயத்தில் அப்படின்னா தான் இந்த விஷயம் இப்போ புரியும். சரி, ஷார்ட் ஸ்பீடாக சொல்கிறேன். பெண்கள் வந்து எப்படி, குறிப்பாக தாய்மார்கள், குறிப்பாக அம்மாக்கள், இது நான் பேசுகிறப்ப கண்டிப்பாக மீனிங் வந்து டிஸ்டார்ட் ஆகிடும், தெரிஞ்சு போயிடும். நான் சொல்ல வர மீனிங்கே வேறு, ஆனால் உங்களுக்கு தப்பாக புரியும், ரொம்ப ஷாலோவாக புரியும். இருந்தாலும் சொல்கிறேன். எப்படி இப்படி வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படி அதை வந்து ஈடுபாடோடு இருக்காங்களா, நம்ம தான் இல்லை வந்து தாய்மார்னு இல்லாமல் ஜென்ரலாக விமன் ஃபீமேல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஹவ் ஆர் தே லைக் ஈடுபாடோட வந்து சர்வ் பண்ணுறாங்க. எதாக இருந்தாலும் ஒரு அனுசரித்து போகிறது. இப்போ வந்து தே ஆர் அவேக். ஐ மீன் அவேக்னா அவங்கள தப்பாக சொல்லலை. தே ஆர் லைக் நம்ம ஸ்டார்டிங் டு ஏன் நான் ஏன் 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 அப்படின்னு ஜில்ஜாங்கில் அதை கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டு இப்போ எல்லாம் அவங்க இஷ்டத்துக்குன்னு சொல்கிறது வந்து நான் தப்பாக சொல்ல வரல, நீங்கள் இங்கே தப்பாக புரிஞ்சுக்குவீங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அவ்வளோதான், சிம்பிள், ஃபினிஷ்ட். தே ஆர் லிவிங் தேர் லைஃப். நான் யோசிச்சிருக்கேன், ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி அப்படின்னு யோசிச்சப்ப இருக்காது. நம்ம தான் அந்த சமுதாயத்தில் அந்த ஒரு நமக்கு ஒரு பிம்பத்தை கட்டி ஃபீமேல்னாலே இப்படி தான்னா அவங்களுக்கு சேவ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை, அனுசரித்து போகிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் அதை உடைக்கிற மாதிரி, எனக்கு வேலிடேஷன் கொடுக்குற மாதிரி எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சில விஷயத்தை சொல்லி புலம்புனாங்க. ஓகே அப்படின்னு எனக்கு வேலிடேஷன் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த பாயிண்ட்டுக்கு நான் யோசிச்சிருந்த பாயிண்ட்டுக்கு நான் நினச்சிருந்தேன் அப்படிலாம் இல்லை போல அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் அவங்க வந்து இப்படி பேசினாங்க. ஓகே, அதை கேட்டதும் எனக்கு வேலிடேஷன் கிடச்சிச்சா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் கரெக்டு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஹெட் வெயிட் ஆகிடுச்சு. ஹெட் வெயிட்னா ஸ்ட்ரெயிட் அப் ஹெட் வெயிட் கிடையாது. ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன்னா இதில் என்ன ஜாலியாக இருக்கிறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஃபைனலி சம்வாட் வி அண்டர்ஸ்டுட் வாட் அதர்ஸ் ஆர் கோயிங் த்ரூ அப்படின்ற மாதிரி லைட்டாக புரிஞ்சுக்கிட்டப்ப ஓகே, அப்போ நம்ம வந்து சுப்பீரியராக யோசிக்கிறோன்ற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சது. ஒரு மட்டமான ஒரு தாட் இது. இருந்தாலும் அது வந்துச்சு. இருந்தாலும் சம்ஹவ் நியூட்ரலைஸ்ட் இட். ஸோ எனிவேஸ், இது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. இப்போ என்னோடய தாட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாறுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் கடந்த சில நாட்களில் இதுவும் நடந்தது. அப்புறம் ரெண்டாவது வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. போன வீடியோவில் நேற்று என்ன ரெக்கார்ட் பண்ணேன்ற கூட ஞாபகம் இல்லை. இது கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணேன். வேறு வழக்கம் போல் தான். அனுப்பமாட்ட பேசணும் போல் இருக்குன்னா இப்போ வந்து பேசி இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்றது அடுத்த விஷயம். ஆனால் நல்லா யோசித்து பார்த்தா நான் என்னோடய பாஸ்ட்டை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய பாஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா
அது நினச்சி ஒரு ஜாலியாக இருக்குது. அப்பா அப்போல்லாம் அப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாலே செம்ம ஜாலியாக இருக்கும். அதை வந்து நினச்சி தான் இப்போ வந்து ஐயோ திரும்ப பார்க்கணும் போல இருக்கேன்னு தோணிட்டுருக்கு. ஆனால் நிஜமாவே இப்போ வந்து எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தால் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் அது தெரில. இது வந்து டவுட்டு தான். ஸோ இப்போ எதுக்கு வந்து நான் இதெல்லாம் நார்மலாக பேசுகிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறேன்னு தெரில. அச்சுலன்ஸோட நோக்கமே நான் வந்து வளர்றது தான். ஸோ வளராமல் நான் பாட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னு தெரில. ஸோ எனிவேஸ் இது 2ம் நடந்தது. வேறு அடுத்து இப்போ ஒரு லேப்டாப் வாங்கணும். லேப்டாப் இல்லைன்னா சுத்தமாக ஐ பி ஃபினிஷ்ட், ஐ பி டூம்டு. அவ்வளோதான், நான் காலி ஆயிரும். நான் சீக்கிரமாக ஒரு 50,000 பட்ஜெட்டில் பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் கொஞ்சம் ரொம்ப சுமாரான லேப்டாப் தான் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ரிலேபிளான லேப்டாப் இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். இந்த லேப்டாப் வந்து நம்பி அடோபி கிரியேட்டிவ் க்ளவுடு கட்டி அது கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எனக்கு மறுபடி ஆப் வச்சுது. அன்னைக்கே எனக்கு புரிஞ்சுது, இது மறுபடியும் ஆனாலும் பரவாயில்ல கண்ணா, நீ அப்படியே இருந்துக்க, நீ என்னத்தையோ பண்ணு அப்படின்ட்டு அதை ஆஃப் பண்ணி கடாச்சிட்டேன். புது லேப்டாப் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் வேறு சில பொருட்களும் வீட்டுக்கு வாங்கணும். வீட்டுக்கு ஒரு 2 சேலரிக்கான இது செலவு பண்ணணும்னு யோசிக்கிறேன். சேலரி கம்மியாக இருக்குது, 10,000 வச்சு என்னத்து பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. லேப்டாப் வாங்கணும், எல்லாம் இஎம்ஐயில் போட்டு தான் வாங்கணும். எப்படி தான் சுற்றி வந்து நம்மளாம் நினைப்பேன், இது நேற்றே ரெக்கார்ட் பண்ணேன், இதை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. எதுக்கு மக்கள் இஎம்ஐ போட்டு பொருளை வாங்குறாங்க? ஏன் வெயிட் பண்ணி பிரச்சனையே இல்லாமல் இந்த அமௌண்ட்டு மொத்தமாக ஃபுல் கேஷ் கொடுத்து இல்லைன்னா பே பண்ணி வாங்குற மாதிரி சேவிங்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வாங்கினா அவங்க நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிஜத்தில் அப்படி எதுவுமே ஒர்க் ஆகாதுக்கண்ணா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஆனால் என் சம்பளம் கம்மி. வேறு சில விஷயங்களும் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து அனாவசியமான விஷயம் கிடையாது, பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு பை. ஸோ இப்படி பார்க்குறப்ப இஎம்ஐ இஸ் த ஒன்லி ஆப்ஷன்ன்ற மாதிரி எனக்கு கடைசியில் வந்து நிற்கிது. நான் என்ன பண்ணுறது? ஒரு இனிஷியல் அமௌண்ட் நான் வந்து கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா என் 3 மந்த்ஸ் சேலரி ஃபுல்லாக நான் சேர்த்து வச்சா தான் ஒரு 30,000 வரும். அந்த 30,000 இனிஷியல் அமௌண்ட்டாக கட்டி மீதியை டவுன் பேமெண்ட்டாக கட்டி மீதியை வந்து இஎம்ஐயில் தான் கட்ட முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ தான் இப்போ சூஸ் பண்ணி ஆகணும். மற்ற 2 பொருள் வாங்கணும்னு சொன்னாலும் வீட்டுக்கு, அதுக்கும் இஎம்ஐ தான் எதாவது போட்டாகணும். மறுபடியும் நான் வந்து இஎம்ஐ லாக் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? நான் வந்து அனாவசியமாக இப்போ ஐஃபோன் நான் வாங்குறேன், நான் என்ன இஎம்ஐ கட்டி எனக்கு ஒரு லேப்டாப் வாங்குறேன். அந்த லேப்டாப் வச்சு என்னோடய ஸ்கில்ஸை வந்து ஷார்ப்பன் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நான் எங்கே இருக்கேன், நான் எந்த ஸ்கில் செட்டு நிலைமையில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்றதே எனக்கு புரிய வந்துடும். அந்த புரிதல்னாலே நான் வேறு எப்படியாவது பொழைச்சிக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் காலி ஆகிடுவோம். கூகுள் சொல்கிற மாதிரி த காஸ்ட் ஆஃப் நாட் இன்வெஸ்டிங் இஸ் மோர் தென் த காஸ்ட் ஆஃப் ஓவர் இன்வெஸ்டிங்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, சில விஷயத்துக்கு இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்து ரொம்ப அதிக பிரசங்கி தரணும்னு சொல்ல முடியாது. கடான்னு அடுத்து என்னென்ன வருதோ கண்ணா பின்னான்னு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதோட விளைவு வந்து இதை விட பெருசு. இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நீ குழம்பி போகிறத விட ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை வாய்ந்த விஷயன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக வார்த்தையாக சொல்ல தெரில, இருந்தாலும் அதான் விஷயம். ஸோ லேப்டாப் வாங்கணும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா போகுது எல்லாம். அவ்வளோதான், வேறு என்ன பேசுகிறது? அவ்வளோ ரெக்கார்ட் ஆகுதுன்னே தெரில. எம்மா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஒரு படியனோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் என்ன பிரச்சனை? ஸோ தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ கொடுத்துருவோமா? ஓகே. ஸோ தான் ஜூலை 29, 2026. இன்னும் 2-3 விஷயம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் மறந்துட்டேன் நேற்று ரெக்கார்ட் பண்ணதை. ஸோ பரவாயில்ல, அது இப்படியே இருக்கட்டும், மறந்ததாகவே இருக்கட்டும். இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு என்னவோ நான் சொல்லணும்னு நினச்சேன், என்னன்னு மறந்தே விட்டேன்.
அவ்வளோதான். ஓகே, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.